நம் வாழ்வில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? இந்த உலகத்தில் மொத்தம் 895 கோடி மக்கள் இருக்காங்க. இத்தனை கோடி மக்களும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது. இதில் 1%, ஒரு 0.5% வேண்டுமானால் இருக்கலாம். அவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால், ஃபஸ்ட்டு ஒரு பைத்தியமாக இருக்கணும், இல்லை அனைத்தும் அறிந்த ஞானியாக இருக்கணும், இல்லை என்றால் தன்னை அறிந்தவர்களாக இருக்கணும். இப்படி இருந்தால்தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பது ஒரு பதிலாக இருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் நாம் பிறந்ததற்காக முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் கொருடு செவிடு நீத்து பிறத்தல் அரிதுன்னு சொல்கிறாங்க. இந்த வாழ்க்கையை, இந்த அற்புதமான இந்த மனித உடலை இறைவன் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கார். இந்த வாழ்க்கை என்பது ஒரு முறை, அடுத்த ஜென்மம் அது அடுத்த கதை. ஆனால் இப்போ கிடைச்சிக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும். நம்ம என்ன பண்ணணும்? முதலில் நம் மனம் சலனப்படக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய எந்த விஷயங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. அப்படி நம்மை ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து கொள்ள வேண்டும். நம் மனதிற்கு எது பிடிக்கின்றதோ அதை செய்ய வேண்டும். நம் சிந்தனை எந்த விஷயத்தில் ஆரோக்கியமாக இருக்குமோ அதை நாம் செய்ய வேண்டும். நம் மனதுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் தீங்கு செய்யாத எத்தனை விஷயங்களையும் நாம் செய்ய பழகி கொள்ள வேண்டும். சந்தோஷம் என்பதும் ஆனந்தம் என்பதும் இவை உள் சார்ந்த விஷயம். நாம் அழ வேண்டும் என்றாலும், நாம் சிரிக்க வேண்டும் என்றாலும் அதை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அதை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் பிறரிடம் நம் மனதை நாம் கொடுத்து விட்டால் சந்தோஷன்றது வராது. இப்படி இந்த மனசை டிசைன் பண்ணி நம்ம வச்சுக்கணும். எப்படிங்க பண்ண முடியும்? அதற்கு ஒரே விஷயம், தியானம் மட்டும்தான். தியானம், அற்புதமான தியான பயிற்சிகள் இருக்கின்றது. அந்த தியான பயிற்சிகளை நாம் செய்தால் கண்டிப்பாக இவை அனைத்தும் கடந்து எப்பொழுதும் நாம் ஆனந்தமாக சந்தோஷமாக வாழலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எவன் ஒருவன் தன்னை அறிந்து கொண்டானோ அவன் ஆசைப்பட மாட்டான். எவன் ஒருவன் இந்த உலகத்தை அறிந்து கொண்டானோ அவன் கோபப்பட மாட்டான். எவன் ஒருவன் இவை இரண்டையும் அறிந்து கொண்டானோ அவன் வாழ்வில் துன்பப்பட மாட்டான். நீடூழி வாழ்க, நிறைவோடு வாழ்க.